Hi, hello all. Welcome to our channel Naavin Rusi. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சிறுதானியத்தை வச்சு குழி பணியாரம். இந்த ரெசிபி வெள்ளை சோளத்தை வச்சு பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 1/2 கிலோ வெள்ளை சோளம், 100 கிராம் இட்லி அரிசி, 1/4 கப் வெள்ளை உளுந்து, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். வெள்ளை உளுந்தையும் அரிசியும் ஒன்றா ஊற போட்டுடுங்க. உளுந்தையும் வெந்தயத்தையும் ஒன்றா ஊற போட்டுடுங்க. ஒரு 6 மணி நேரம் கழித்து இதை அரைச்சி எடுத்துக்கிட்டு 8 மணி நேரம் புளிக்க வைங்க. இப்போ இந்த மாவு பாருங்கள், கரெக்டாக இதை அரைச்சி வச்சு 8 மணி நேரம் ஆகுது. இது நல்லா புளிச்சிருக்கு. பார்க்கும் போதே எப்படி உப்பி இருக்குது பாருங்கள். தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். கடுகு, துருகி வச்சுருக்க இஞ்சி, ஒரு பெரிய இஞ்சி, பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கடலைப்பருப்பு, வெங்காயம் பொடியாக 2 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், உளுத்தம்பருப்பு, கொத்தமல்லி, எண்ணெய், வதக்கிறதுக்கும் குழி பணியாரத்துக்கும் எண்ணெய். இப்போ வாங்க இது எல்லாத்தையும் வதக்கிட்டு அந்த மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு குழி பணியாரத்துக்கு காமிச்ச பொருள் எல்லாத்தையும் வதக்கி இதில் சேர்த்து நம்ம குழி பணியாரம் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் தாளிக்கிறதுக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்க்க போகிறோம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பையும் இதில் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இதை போட்டு லைட்டாக செவந்த உடனேயே இந்த உளுத்தம்பருப்பையும் போட்டுக்கலாம். இந்த 2 பருப்பும் நல்லா செவந்ததுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போது இந்த மாவு நான் இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிருக்கேன். நான் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரன்னு இல்லாமல் இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிருக்கேன். அதே பதத்துக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக்கிடாதீங்க, கெட்டியாக எடுத்துக்கோங்க மாவை. இப்போது பருப்பெல்லாம் செவக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போது நல்லா செவந்துருச்சு. இந்த டைமில் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. போட்டு கொஞ்ச நேரம் லைட்டாக கலர் மாறினதுக்கு உடனேயே இந்த பச்சை மிளகாயும் இஞ்சியும் போட்டுடலாம். பச்சை மிளகாய் இஞ்சி அப்படியே பச்சையாகவே போட்டுக்கலாம். இருந்தாலும் லாஸ்ட்டில் இறக்க போகிற நேரத்தில் இதை போட்டு ஒரு வதக்கிட்டு இறக்கிடுவோம் நம்ம வெங்காயத்தோடு. இப்போ பாருங்கள், இது லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெயோடு சேர்ந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. இது நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இந்த டைமில் துருகி வச்சுருக்க இஞ்சி, பச்சை மிளகா எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போது லாஸ்ட்டாக அடுப்பை அணைச்சிட்டு கொத்தமல்லி சேர்க்க போகிறேன் நான். இதை பாருங்கள், நல்லா கலர் மாறிச்சு. இந்த அளவு போரும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ்வை. கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் தேவையான அளவு மாவு எடுத்துக்கிட்டேன். அந்த மாவில் இப்போ வதக்குனதை நான் சேர்த்து கலக்க போகிறேன். பாருங்கள், நான் நல்லா கலந்துக்கிட்டேன். நான் இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இந்த அளவு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இதில். நான் ஆல்ரெடி மாவில் நான் உப்பு போட்டு அரைச்சிருக்கேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணும்னாக்கா போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அரைச்சா தான் அது சீக்கிரம் புளிக்கும், நல்லா புளிக்கும், இல்லாட்டி புளிக்காது. இப்போ கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இப்போ வாங்க குழி பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குழி பணியார கல் நல்லா சூடாகிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஃபஸ்ட்டு குழி பணியார கல்லில் சும்மா அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, நான் பார்த்திங்கன்னா சின்ன கரண்டி தான் எடுத்திருக்கேன் நான். இதால் ஒரு கரண்டி விட்டால் சரியாக இருக்கும். ஏன்னா குழி இது சின்னது. எண்ணெய் விட்டுட்டு ஒரு கரண்டி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு திருப்புறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் விட்டாச்சு. ஃப்ளேமை ரொம்ப ஹையாக வச்சுக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடிடுங்க. தட்டு போட்டு மூடினா தான் இது நல்லா வேகும். இது கொஞ்ச நேரம் நல்லா இது வேகட்டும். இப்போ நான் இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், அந்த மாவுலாம் நல்லா கொஞ்சம் ட்ரையான மாதிரி ஆகிடுச்சு. இப்போது சிம்மில் வச்சுட்டு திருப்பி விடுங்க. எப்படி திருப்புறதுக்கு வருது பாருங்கள், சூப்பராக. இதிலே நீங்கள் இந்த மாவுலே இதே பதத்திலே தோசை கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் கலந்து தோசை கூட போட்டுக்கலாம். குழி பணியாரம் போட முடியாதவங்க இதில் இட்லி கூட போடலாம். இட்லிக்கு இதுக்கு நான் 1/4 கப் உளுந்து எடுத்திருந்தேன். இட்லிக்கு 1/2 கப் உளுந்து எடுத்துக்கோங்க. இதே அளவில் 1/2 கப் உளுந்து எடுத்துக்கோங்க. 1/4 கப்பு பதில் 1/2 கப்பு போட்டுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு இட்லியும் சூப்பராக வரும். இது பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக செவந்துருக்கு. இப்போது திருப்பி விட்டுட்டு எல்லாத்துலேயும் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு மறுபடியும் இதை மூடி வச்சு வேக விடலாம். இப்போது நான் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்க்கலாம் பாருங்கள். நீங்கள் இது மாதிரி
உள்ளே டிப் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டாத மாவு. அப்படி ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நான் திருப்பி காமிக்கிறேன். நீங்கள் எடுக்கும்போது சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. இங்கே பாருங்கள் எப்படி செவந்துருக்கான்னு. இதை பாருங்கள், இது மாதிரி நல்லா செவந்த உடனே எடுத்துருங்க. இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்தது ஊற்றும் போதும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் மாவு போடலாம் அதில். இப்போ பாருங்கள், ரெண்டு சைடும் நல்லா செவந்து இருக்குது. இதுதான் பதம். இந்த டிஷ் செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.